முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க. இது இந்த தேர்தல் இப்ப 2026 தேர்தல்ல ஆரம்பமே சரி கிடையாது. காங்கிரஸினுடைய ஒரு அப்ரோச்சுங்கிறது ரொம்ப நெகட்டிவாவே இருந்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் அது சரியா கையாளவில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு, 28 இடங்கள் எம்எல்ஏ சீட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஓட் பேங்குங்கிறது நன்றாகவே தெரியும். இது இன்னைக்கு மட்டுமல்ல, 2024 தேர்தலையும் அவர்களுக்கு 10 இடம் கொடுத்ததே தவிர அவங்க 6, 7 தான் பேசியிருந்தாங்க. திடீர்னு திரு ராகுல் காந்தி அவர் டெலிஃபோன் பண்ணார். அவர் நீங்க தயவுசெய்து 10 கொடுக்கணும்னு கேட்ட உடனே பெருந்தன்மையாக திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். ஒரு தேசிய தலைவர் நம்மளை கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ரொம்ப ஓவரா இந்த 10 சீட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன மனசு தோணி போச்சுன்னா, அந்த 10 ஜெயிச்ச உடனே நாம இன்னும் பெரிய கட்சி, நமக்கு மிகப்பெரிய ஃபாலோயர்ஸ்லாம் இருக்காங்க, நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனையை வைத்து கொண்டு இந்த நடந்து முடிந்த தேர்தலில் அவங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணாங்க, எவ்வளவு கடுமையாக அவர்கள் பேசினார்கள். காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் அங்கே போயிடுவோம், இங்கே போயிடுவோம், எடுத்த உடனே மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் ஏதாவது எப்படி பண்ணியாவது இந்த கூட்டணி வரக்கூடாதுங்கிற கடுமையாக வேலை செஞ்சவங்க அவங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், திரு மாணிக்கம் தாகூர் இன்னைக்கு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்களே, நான் காங்கிரஸ்லேருந்து யாருமே எங்களுக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை, என்னிடம் பேசி நன்றி தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கர்டசி, அவங்க எங்க வேணாலும் போகட்டும், அதை பத்தி நாம சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய முடிவு அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு விலகி பாவேகாவோட சேரணும்னு, அதுவும் திடீர்னு போய் உடனே போய் சேர்க்கின்றார்கள். சேர்றது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் அதுக்கு முன்பாக என்ன அவர் அந்த சமயத்தில் என்ன பேசினார்னா, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை ஆராசாட்டா சொல்லி இவர் திரு பாலு, டிஆர் பாலு அவர்கிட்ட சொல்லிட்டோம், கனிமொழி அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன ஒரு சப்பை கட்டு பேசினாங்க. இதெல்லாம் நியாயமானது? அது